இங்கே எவ்வளோ வில்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2400 வில்லாஸ் இருக்குது. ஒன்று வந்து செப்பரேட்டாக இருக்கும். ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு பெருச்ச மரம், 2 பார்க்கிங் இருக்கும். G31 என்ட்ரன்ஸு. அதுக்கு வெளியிலே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிரைவர் ரூம், இது அவங்களுக்கு தனி வழி, அவங்க அதில் வந்து வாஷ்ரூமு எல்லாமே இருக்குது. இது வந்து மெயின் என்ட்ரன்ஸு. ஸோ சைடில் ஒரு வே இருக்குது. இது வந்து மெய்ட் ரூமுக்காக. இவங்களுக்கும் தனி வழி. இவங்க இங்கேருந்து நேராக வரலாம், கிச்சன் ஆக்சஸ் பண்ணலாம், ஃபுல்லாகவே ஆக்சஸ் பண்ணலாம். லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்கிங்கு, 2 கார் நிறுத்தலாம். மேலே ஷெட்டு போட்டிருக்கு. வெயில் வந்தாலும் அந்த பெயிண்ட்லாம் வந்து ஃபேட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்மளுக்குன்னு ஒரு பேரித்த மரம் இங்கே பாருங்கள் நிற்கிது. ஸோ இப்போ சீசன் வந்து ஆரம்பிச்சிருச்சு. கண்டிப்பாக இதில் வந்து பேரிச்சம்பழம் வரும். அது மட்டும் இல்லாமல் உள்ளேயும் வந்து நிறைய கார்டன் நம்ம செட் பண்ணலான்னு இருக்கும். இது வந்து உள்ளே என்ட்ரு ஆனோடனே லெஃப்ட் சைடில் ஒரு வாஷ்ரூமு. ஸோ இது வந்து கெஸ்ட் வாஷ்ரூம். இது ஸோ இங்கே ஒரு ஹேண்ட் வாஷ் இருக்குது அண்டு டாய்லெட், பாத்திங் எல்லாமே. இது ஒரு ஹாலு. ஸோ இந்த பக்கம் ஒரு ஹால் இருக்குது பாருங்கள். இதுவும் நல்ல சைஸ், பெருசு. ஃபுல்லாகவே வந்து கிளாஸ். நம்ம வந்து பகலில் லைட்டு தேவையே கிடையாது, அவ்வளோ வெளிச்சம் இருக்கும். நம்ம வந்து ஸ்க்ரீன்ஸ் போட்டாலுமே லைட்டாக ஸ்க்ரீன் நவுத்தி வச்சோம்னா நம்ம வீடு இது உள்ள, நம்ம காம்பவுண்ட் உள்ளே இது வெளியே தெரியுறது எல்லாமே காம்பவுண்ட் உள்ளே தான். ஸ்க்ரீன் நவுத்தி வச்சாலே நல்ல வெளிச்சம் வரும். இப்போ 2 ஹால் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம 3வது ஒரு ஹால் பார்க்க போகிறோம். இது வந்து 3rd. இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மஜ்லிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா இங்கே உட்கார வச்சு பேசுறதுக்கு, ஏன்னா செப்பரேட்டாக இருக்கணும். இந்த இடத்துல ஒரு லைஃப் கிச்சன். எனக்கு பிடிச்சதே இந்த வில்லாவில் என்னென்னா லைஃப் கிச்சன் வச்சுருக்காங்க, வாஷ் பேசன். அண்ட் ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்னா இங்கே நான் வந்து நம்மளுடைய சேனலுக்காக ரெசிபி செய்கிறதுக்காக ரொம்ப நாளாக வந்து ஒரு கிச்சன் செட்டப் எனக்கு வேணும். ஸோ அங்கே நான் ரெசிபி செஞ்சு அப்லோட் பண்ணணும் நம்ம சேனலில் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. அது வந்து பர்ஃபெக்டாக செட்டாக இருக்குது. பேக்கிங் ஐட்டம்ஸும் வந்து இங்கே இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் போடலான்னு இருக்கேன். ஏன்னா இங்கே வந்து ஓவன் இருக்குது, இதை பாருங்கள், ஃப்ரிட்ஜு கீழேயும் இருக்குது. ஸோ எல்லா வசதியோடு இருக்குது. அப்போ வந்து நம்ம சமையல் நின்று செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு ஏதாவது தேவைன்னா டக்குன்னு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கலாம், கட் பண்ணலாம், வாஷ் பண்ணணும், இங்கே பண்ணலாம். ஃபஸ்ட்லாம் வீடியோ எடுக்கும்போது ஒரு பொருளும் போய் வாஷ் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி செட் பண்ணிவிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படியே உள்ளே போகலாம் நம்ம. இது வந்து இந்த வீட்டோட கிச்சனு. லைட்ஸ் ஆன் பண்ணிக்கிறேன். இங்கே உள்ளே வந்தோன்னா வாஷிங் மிஷின் இவங்களே வந்து இன்பில்டு கொடுத்துட்றாங்க. போஷ் கம்பெனி. இது போஷ் வந்து ஒரு நல்ல கம்பெனி, ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து 2 வாஷிங் மிஷின் இருக்கும். இங்கே கீழே இருக்கும், மேலே இருக்கும். இது வந்து ஸ்டோர் ரூம் மாதிரி. உள்ளே எதுவும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம. அப்படியே அதுக்குள்ளே வரும். அதுக்குள்ளே வந்தவுடனே எப்படின்னா லேடிஸுங்க ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. ஏன்னா ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு கிச்சன் இது. இப்போது இங்கே வந்து அதே சேம் போஷ் கம்பெனி இது ஃப்ரிட்ஜ் இருக்குது. அப்புறம் வந்து இங்கே சேம் போஷ் கம்பெனி இது வந்து கேஸ் அடுப்பு. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் வந்து அந்த புகை குண்டு சிம்னி இருக்குது. கரண்ட் இங்கே கிடையாது. டோட்டலாகவே வந்து மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வில்லாவோட மேலே ஃபுல்லாகவே வந்து சோலார் சிஸ்டம் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு வந்து மாதத்துக்கு ஒரு 5000 திரம்ஸ் கரண்ட் வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து 10% தான் வரும், ஏன்னா நாங்கள் செக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு சூப்பர் பெனிஃபிட்ஸ் அது. அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த டோரை லாக் பண்ணுறேன். கிச்சனோட டோரு. இங்கே மைக்ரோவேவ் ஓவன்னு. ஸோ எல்லாமே வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வீடு எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க.